சேலம் மாநகராட்சியின் 32வது டிவிஷனில் குண்டும் குடியுமாக இருந்த தெருவை அப்பகுதி கடைக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து புதுப்பித்திருக்கிறார்கள். மாநகராட்சியில் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. 32வது பெரியார் தெருவில் வெகு நாட்களாக மழை காலத்தில் நடக்க முடியாமல் இந்த இடம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க மக்கள். எல்லா கடைக்காரங்களும் பொதுமக்களும் சேர்ந்து இந்த தெருவை நல்லபடியாக போட்டிருக்கோம். மேலும் இந்த தெரு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் மக்களே பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் இந்த மாதிரி செஞ்சால் பரவாயில்ல. இதுக்கு மாநகராட்சி இதுக்கு நம்ம இது பண்ணால் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள். எத்தனை கடை இருக்கும் மொத்தம் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 500 கடைங்க இருக்கும். நடக்க முடியாமல் எவ்வளோ சிரமப்பட்டாங்க? வண்டி கூட ஓட்டி வர முடியாது, எதுவுமே நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி தான் வந்து சந்தில் வந்துட்டு போவீங்க? நடக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு போவோம் நாங்கள். அப்புறம் மாநகராட்சி எதுவும் செஞ்சு தரலையா? முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் மக்களே கடைக்காரங்க மக்கள்லாம் சேர்ந்து எவ்வளோ போட்டாங்க? தலைக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க கொடுத்தாங்க. இப்போ வேலை எத்தனை நாள் நடந்துச்சு? 3 நாளில் முடிஞ்சது. அந்த வேலை முடிஞ்சது. இப்போ எப்படி ரோடு எப்படி இருக்குது? நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. ரோடு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக இல்லாமல் இருக்குது. நம்ம நடக்க முடியல, ரொம்ப நடக்க முடியல. இப்போ நான் போட்டதுனால இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்குது. யாரும் கீழே விழுவுறதில்ல. வயசானவங்க ரொம்ப கீழே விழுது, கை முட்டியில் அடிப்பட்டு ரொம்ப கடை வீதிக்கு நிறைய பேர் இந்த பக்கம் வந்துட்டு போவாங்க. ஆமாம், இதுதான் இது சந்து தான் இதாக மாதிரி பாலம் மாதிரி இருக்கும். இந்த ஏரியா தான் ரொம்ப டிஸ்டர்ப் இல்லாமல் இப்போ நடக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது, நல்லாயிருக்கு. உங்கள் பேர்? மோகன்.